ஒன்றும் பண்ண முடியாது. சூழல் அது கேட்டு ஷாக் ஆகி நம்ம முதலமைச்சர் உடனே போய் எதை பாருங்க சொன்னாரு. ஒரு 10,000 வச்சிருக்கேன் எல்லாம் பண்ணி தருவாங்க. இது 2 லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து நிவாரணத்துக்கு நல்லா பாத்துருவாங்க. சரியா இருங்க, ஒன்றும் பயப்படாது, தைரியமா இருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. உடனே கேள்விப்பட்ட முதலமைச்சர் வந்து உங்களுக்கு இந்த காசை கொடுத்துருக்காங்க. 50,000 செடி இருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகையில மண் சரிவுல 6 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இறந்தவர்களோட குடும்பத்துக்கு தலா ரூபாய் 2 லட்சம் வழங்கணும் அப்படின்னு முதல்வரோட உத்தரவின் பேர்ல தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் அவர்கள் வழங்கினதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கட்டிட உரிமையாளர், ஒப்பந்ததாரர் இப்படின்னு 4 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஒன்றும் பண்ண முடியாது. சூழல் அது கேட்டு ஷாக் ஆகி நம்ம முதலமைச்சர் உடனே போய் எதை பாருங்க சொன்னாரு. ஒரு 10,000 வச்சிருக்கேன். கட்டிட கட்டுமான பணியில இருந்த 6 பெண்கள் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்ததா சொல்லப்பட்ட நிலையில இந்த மண் சரிவில் சிக்கின மீதம் இருக்கிற 4 பேர் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை எடுத்துட்டு வரதாகவும் கூறப்படுது. இதனால இந்த 6 பெண்களோட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்க அறிவிச்ச நிலையில தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசு சார்பில் இறந்தவர்களோட பிரேதம் வைக்கப்பட்டிருந்த உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அவங்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினதா கூறப்படுது. பலத்த காயமடைந்து சிகிச்சையில இருக்கிற 2 ஆண்கள் 2 பெண்களை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கான மருத்துவ உதவி தொகையா ரூபாய் 50,000 வீதம் தன்னோட சொந்த நிதியிலிருந்து வழங்கினதா அமைச்சர் கூறினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வீட்டோட உரிமையாளர், ஒப்பந்ததாரர் இப்படி 4 பேர் மேல சட்டமுறைப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னதாகவும் கூறப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இறந்தவங்க தலா 2 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக கொடுத்துருன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நேற்று உத்தரவிட்டு இந்த 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கையில் ஒப்படைச்சு. அதே மாதிரி காயமடைந்தவர்கள் 4 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் ஒரு காயமடைந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய பணத்தை, சொந்த பணத்தை எல்லாத்துக்கும் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். படித்தவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதே நிலைமையில் அந்த இடத்தை சொந்தக்காரர் 4 பேருமே நேற்று எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், அந்த நடவடிக்கை சரியாக எடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.